ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டியன் பேசி. நான் உங்கள் வெங்கட். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த போர்டில் நம்ம என்ன விஷயங்கள் எழுதியிருக்கோமோ அதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுகர் கோட்டிங்கும் இருக்காது. அதாவது என்ன உண்மையோ அதை தான் நம்ம பேச போறோம். ஓகேங்களா? ரியாலிட்டி தான் பேச போறோம். ஸோ எதையும் வந்து சக்கரை தடவி வந்து இனிப்பா இருக்கிற மாதிரிலாம் எந்த ஒரு வார்த்தையும் இருக்காது. என்ன உண்மை, இதுதான் சூழ்நிலை அப்படின்றத உடைச்சு பேச போறோம். ஸோ எந்த ஒரு சுகர் கோட்டிங்கும் இல்லாத உண்மை விஷயங்கள் பேச போறோம். சிலபஸ் மாறுமா மாறாதா? ஏன்னா நிறைய பேத்துக்கு அந்த இது வந்து இன்னும் போயிட்டே இருக்கு. சிலபஸ் மாறணும் அப்படின்ற அந்த இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? அந்த கோரிக்கை அப்படின்றது இன்னும் போயிட்டே இருக்கு. ஸோ அப்ப சிலபஸ் மாறுமா மாறாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு தீபாவளி போனஸ் ஒன்று வச்சிருக்காங்க. நியூ இயர் கிஃப்ட் ஒன்று டிஎன்பிஎஸ்சி சார்பில் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கு முன்னதாக இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு இல்லைங்களா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் ஃபாதர் ராஜ் அவங்க வந்து சொல்லியிருக்கிற வார்த்தை, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாருங்க, இன்ப அதிர்ச்சி தந்த எளிய வினாக்கள். ஸோ இது வந்து அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து இன்ப அதிர்ச்சி தந்த எளிய வினாக்கள் அவ்வளவு ஈஸியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதை வந்து ஒரு ஆர்டிகலாவே நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை முழுசா பாருங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதல்நிலை தேர்வு இன்ப அதிர்ச்சி தந்த எளிய வினாக்கள். ஸோ அவங்களோட பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஓகேங்களா? சொன்னா ஆக்சுவலா எழுதிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி குரூப் 4 இது கொஞ்சம் பெட்டர் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குற கொஸ்டினா தான் வந்து இந்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் இருந்துச்சு. அப்போ இது ஈஸியான்னு கேட்டீங்கன்னா உண்மையாலுமே ஈஸி கிடையாது. ஆனா இங்க ஒரு வார்த்தை ஒண்ணு பாருங்க. இங்க பாருங்க, கணித பகுதி தான் உண்மையில் இத்தேர்வை மிக எளிமையாக்கியுள்ளது. ஆட்கள் வேலை, விகிதாச்சாரம், சராசரி, வட்டி விகிதம் மீதான கேள்வி. ஸோ குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப 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 ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கூட வந்து ஒர்க் அவுட் பண்ணாம போட்டு பார்த்துருக்க முடியாது. எக்ஸப்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த 10% கூடுது 10% குறைஞ்சு அப்படின்னா ஓவராலா எத்தனை பர்சன்ட் குறையும், அந்த 1% குறையும் அப்படின்ற கொஸ்டினை தவிர்த்து பேலன்ஸ் எந்த கொஸ்டினுமே வந்து உங்களால ஒர்க் அவுட் பண்ணாம ஒரு கொஸ்டினோட போட்டிருக்க முடியாது. ஓகேங்களா? அது ஒரு கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா அந்த கலர் கொஸ்டின் ஒரு பக்கத்துக்கு இருந்துச்சு. அதை படிச்சு இது பண்றதுக்கே வந்து டைம் பத்தாது. ஓகேங்களா? சோ அப்ப வந்து இந்த எக்ஸாம்ல எந்த ஆங்கிள் வந்து இது கொஸ்டின் ஈஸி அப்படின்ற இதுல வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கன்றது தெரியல. கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸி. ஓகேங்களா? ஆனா மொத்தமா ஈஸியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா இப்படி ஒரு பிம்பம் அப்படின்றது கட்டமைக்கப்படுது. அப்ப வந்து இது டோட்டலாவே டஃபா அப்படின்னா டோட்டலா டஃப் இல்லை. ஓகேங்களா? லாஸ்ட் டைம் வந்து நம்ம குரூப் 4 தமிழ்ல வந்து ஒரு 65 70 அந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னா இதுல மேக்சிமம் எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 80 மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஜென்ரல் நாலேஜ்னு ஒன்று இருக்கு. அதை தாண்டி வந்து ஒரு சில இது வந்து அவங்க கெஸ்ட்ல வந்து ஒர்க் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கெஸ்ட்ல போட்டிருக்காங்க. அவங்க லக் ஃபேக்டர் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா 80 மார்க் அப்படின்றது கண்டிப்பா தமிழ்ல போட்டிருக்க முடியும். ஓகேங்களா? தமிழ்ல 80 மார்க் அப்படின்றது போட்டிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 75 to 80 இந்த அளவுக்கு போட்டிருக்க முடியும். மேக்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல ஒரு 20 கேள்விகள் அளவுக்கு போட்டிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது 75 to 80, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 to 20. ஓகேங்களா? அந்த ரேஞ்சுக்கு போட்டிருக்க முடியும். அப்ப ஜிஎஸ் கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ் கேள்வியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆவரேஜ்ல இருந்து ஒரு டஃப் அப்படின்ற ஸ்டேஜ்ல தான் வந்து கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 75 கேள்விகளுக்கு ஒரு 50 கேள்விகள் அளவுக்கு 45 to 50 கொஸ்டின் அளவுக்கு கரெக்டா போட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு கொடுத்திருந்த அந்த 3 மணி நேரத்துல ஒரு சில கேள்விகளுக்கு கொஞ்சம் இந்த ஜென்ரலா இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த பாட புத்தகத்திலேயே இல்லாம ஜென்ரலா அங்க இங்க அப்படின்ற மாதிரி ஒரு சினிமா படத்திலேயோ இல்ல பாட்டுலயோ இல்ல யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்சுலயோ இல்ல ஒரு கிரிக்கெட்லயோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒண்ணு இல்ல இந்த இன்ஸ்டா இதுல போகும்போதோ ஏதோ ஒரு இடத்துல ஷார்ட்ஸ்ல பார்த்தோ ஏதோ ஒரு வகையில ஏதாவது வார்த்தைகள் காதல விழுந்து அது அந்த இடத்துல வந்து நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ணியிருந்தோம், அதெல்லாமே ஒர்க் அவுட் ஆகி இருந்தது அப்படின்னா இந்த மார்க் அப்படின்றது பாசிபிளா இருந்திருக்கும். இப்ப எழுதின ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல அப்ப எவ்வளவு வருது, 150 அப்படின்றது வருது. 150 மார்க் அப்படின்றது அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க, எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 150 மார்க் 150 கொஸ்டின்ஸ் அப்படின்றது கரெக்டா போட்டிருக்க முடியும். ஸோ இது ஒரு சேஃபர் ஜோனும் கூட. இந்த 150 கேள்விகள் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா இது ஒரு சேஃபர் ஜோன். நீங்க மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த இது இருந்துச்சுன்னா நீங்க அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் இப்ப கொடுக்கப்பட்ட ஆன்சர் கீஸ் அகாடமி சார்பா யூடியூப் சார்பா வந்து கொடுக்கப்பட்ட ஆன்சர் கீஸ் எல்லாமே அப்படி ஓட வச்சிருங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அஃபிஷியல் ஆன்சர், ஏன்னா வந்து நம்ம யோசிக்கிறது வேற மாதிரி இருக்கும், டிஎன்பிஎஸ்சி யோசிக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் மாடரேட்டா இருக்கு அப்படின்ற அந்த ஸ்டேஜுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ மாடரேட்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடியதை டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் ஃபாதர் ராஜ் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக எளிமை அப்படின்ட்டு ஒரு ட்விட்டர்
இது போட்டிருக்காரு, எக்ஸ் அக்கௌண்ட்ல அவருடைய போஸ்ட் போட்டிருக்காரு. அது ஒரு ஆர்டிகலா நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம வந்து மாடரேட்ன்றதே அவங்க எளிமைன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 150 வந்து நம்ம வந்து எதை வச்சு போடுறோம்? இப்ப நீங்க இதை வந்து அகாடமிஸ் யூடியூப்ஸ் கொடுத்த ஆன்சர் கீ வச்சு இந்த 150 அப்படின்ற இதுக்கு வந்திருப்பீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னொரு 3-4 நாள் ஆனாலும் பரவாயில்ல. அபிஷியல் ஆன்சர் கீ அவங்களுடைய தாட்ல வரும் இல்லையா, இதெல்லாம் தான் சரி அப்படின்ட்டு அவங்க ஒண்ணு கொண்டு வருவாங்க இல்லையா, அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த 150 அப்படின்றத நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மெயின்ஸுக்கான ரீசனிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம தரோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேல வந்து இதுல வந்து அதை பேசி நம்ம பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம குரூப் 4 வருவோம். நெக்ஸ்ட் குரூப் 4 வரலாம். அதற்கு முன்னாடி என்ன தீபாவளி போனஸ், என்ன நியூ இயர் கிஃப்ட் அப்படின்றது பார்த்தலாம். தீபாவளி போனஸ் ஒன்றும் இல்லை, குரூப் 4 ரிசல்ட் இன்ப அதிர்ச்சி. ஓகேங்களா? இன்ப அதிர்ச்சி. ஸோ தீபாவளி போனஸ் குரூப் 4 ரிசல்ட், நியூ இயர் கிஃப்ட் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ 2 உடைய ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் தான் நியூ இயர் கிஃப்டா டிசம்பர் எண்ட்லையும், இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2லையும் டிஎன்பிஎஸ்சி வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரீ எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பேசியாச்சு, எவ்வளவோ இது பண்ணியாச்சு, எதுவுமே வந்து அவங்க காதில் போட்டுக்கிட்ட மாதிரி தெரியல. அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை அடுத்தடுத்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிலபஸ் மாற்றத்துக்காக வந்து எவ்வளவோ பேசியிருக்கு, ஆனால் கலைச்சொற்கள் அப்படின்றது இன்னும் புத்தகத்திலிருந்து எடுக்கல. இந்த கலைச்சொற்கள் அப்படின்றது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சொற்பிறப்பியல் அகராதியிலிருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி லாஸ்ட் டைமும் அந்த சொற்பிறப்பியல் அகராதியிலிருந்து எடுத்திருந்தாங்க, இந்த டைமும் சொற்பிறப்பியல் அகராதியிலிருந்து எடுத்திருக்காங்க. அதை நம்ம படிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா 1,00,000 வார்த்தைகள் இருக்கு, கலைச்சொற்கள் இருக்கு, இப்ப படிக்க முடியாது. அப்ப என்ன அடுத்து நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ணணும், குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா எப்படி நம்ம கலைச்சொற்கள் படிக்கிறது? அப்ப 100 மார்க்ன்றது தமிழ்ல சாத்தியமே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இனி சாத்தியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இனி வந்து ஏன்னா வந்து அவங்க ஒரு மைண்ட் ஸ்டேட்ல இருக்காங்க, அதுல இருந்து டிஎன்பிஎஸ்சி வெளியே வராத வரைக்கும் அந்த தமிழ்ல 100 இல்ல 95 அப்படின்றதும் சாத்தியம் கிடையாது. அதிகபட்சம் ஓகேங்களா? இந்த மாதிரி கலைச்சொற்கள் சார்ந்து இப்ப கேட்கப்பட்ட இந்த 12 கலைச்சொற்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 7 கலைச்சொற்கள், 6 to 7 கலைச்சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சேஃபர் சைடுக்கு 6 வச்சுக்கோங்க, ஒரு 6 கலைச்சொற்கள் போட முடியும். ஒரு பாதிக்கு பாதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்ரலா ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா ஒரு 6 கலைச்சொற்கள் போட முடியும். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக் ஃபேக்டர்லையும் நம்ம யோசிக்கக்கூடிய அந்த விஷயத்திலையும் தான் வந்து அது சாத்தியம். இந்த 12க்கு 6ன்றதே அந்த வகையில தான் சாத்தியம். ஸோ இனிமேலும் கலைச்சொற்கள் இப்படிதான் கேட்கப்படும், புத்தகத்துல இருந்து வராது கலைச்சொற்கள். இந்த மாதிரி நமக்கு கண்ணு முன்னாலேயே தெரியுது, சொற்பிறப்பியல் அகராதில இருந்து எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. அப்ப அத்தனை நம்ம படிக்க முடியுமான்னு கேட்டா அது கிடையாது. அப்ப கலைச்சொற்கள் அப்படின்றது ஒரு 15 கொஸ்டின்னா நம்ம ஒரு பாதி கொஸ்டின், ஒரு 8 கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ லக்கோ இல்ல ஏதோ ஒரு வகையில நம்ம ஒரு 7-8 கொஸ்டின் நம்ம போட்டோம்னாவே பெரிய விஷயம். ஓகேங்களா? அப்ப இந்த வகையிலாம் பார்க்கும்போது இனி வந்து இது தமிழ்ல 100க்கு 100 இல்ல 95 பாசிபிலிட்டிஸ்ன்றது ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு 85 தமிழ்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 85 கேள்விகள் தமிழ்ல போட முடியும் அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு தான் நம்ம வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மைண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம எது வந்தாலும் நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போய்க்கணுமோ அப்படின்னா அவங்க அதற்கு எதுக்குமே செவி கொடுக்குற மாதிரியே தெரியல, எதுவுமே அவங்க மாத்துற மாதிரி தெரியல. அப்ப அடுத்தது நம்ம ப்ரிப்பேர் பண்ண, ஏன்னா அவங்க ரிசல்ட் கொடுக்குற அளவுக்கு அவங்க பிளான் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் எண்ட்ல நெக்ஸ்ட் இயர்க்கான ஆனுவல் பிளானர் வந்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுல வந்து வரக்கூடிய தேர்வு அப்படின்றது குரூப் 4 வரும், குரூப் 2 வரும், குரூப் 1 வரும். ஸோ இந்த மாதிரி தேர்வுகள் அதுலயும் இருக்கும். அப்ப என்ன பண்றது? இப்ப குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணணும். குரூப் 4 இந்த மாதிரி தான் வரும், நான் எதுல படிக்கணும்னே தெரியாது, அப்ப எப்படி நான் படிக்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அப்ப முதல்ல நீங்க மைண்ட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தமிழ் அப்படின்றது 85 கேள்விகள் எடுக்க முடியும். நீங்க மட்டும் கிடையாது. ஓகேங்களா? நீங்க மட்டும் 85 கிடையாது, படிக்கக்கூடிய எல்லாருமே வந்து அவ்வளவுதான் எடுக்க முடியும். 85 கேள்விகளுக்கு தான் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு மேல அவங்க ஆன்சர் பண்றாங்கன்னா அதெல்லாம் அவங்களுடைய அசாத்திய திறமை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா லக் எல்லாம் ஃபேவர் பண்ணுச்சு அப்படின்னா அது போடலாம். ஓகேவா? அப்ப இந்த 85 கேள்விகள் அப்படின்றது போட முடியும். மேத்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி கேள்விகள் இப்படி ஒர்க் அவுட் பண்ணியே தான் போடணும் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா டைம் வந்து நம்ம சேவ் பண்ணணும். டைம் சேவ் பண்ணோம்னா ஒழிய நம்மளால வந்து அந்த 25 கேள்விகளும் சரியா ஆன்சர் பண்ண முடியாது. மேக்ஸ் இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சர் பண்ற மாதிரி சூழ்நிலை வருது. அப்ப 20 கேள்விகள் அப்படின்றதுதான் சாத்தியப்படும், இல்லைன்னா 22 அந்த ரேஞ்சுக்கு போறோம். 25 நம்ம அப்படியே எடுக்கணும் அப்படின்னா நிச்சயம் வந்து நம்ம அந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிப்பீட் பிராக்டிஸ் பண்ணி ஒரு கொஸ்டினை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதற்கு இதுதான் ஆன்சரா இருக்கும் அப்படின்றது நம்ம ஒரு டெஸ்ட் நம்ம கண்டினியூஸா போட்டு இருந்தோம்ங்களேன், ஒவ்வொரு டெஸ்ட்லயும் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம், அது அங்க அப்படியே ரிப்ளை ஆச்சு, அந்த இடத்துல வந்து இது ஆச்சு பிரதிபலிச்சதுன்னா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல உடனே நம்ம ஆன்சர் டிக் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப போய் அந்த கொஸ்டின் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க நிறைய டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும். பண்ணக்கூடிய டெஸ்ட் அட்டன் பண்ணக்கூடிய அந்த கேள்விகளை நம்ம நினைவுல வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேள்விகள் இந்த ஆன்சர் அப்படின்னா டக்குனு அங்கே வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நம்ம ரிப்பீட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது குயிக்காக அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி
ஒரு மெத்தடு நமக்கே வரும். அது வந்து கான்செப்ட் புரிஞ்சு போடணும். ஷார்ட்கட்ல உள்ள பூந்தீங்கன்னா இந்த டைம் பிரிலிம்ஸ்ல கேட்டாங்க பாத்தீங்களா கொஸ்டின், அதெல்லாம் எத்தனை பேர் ஷார்ட்கட்ல வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஷார்ட்கட்டை நம்பிட்டு போய் எத்தனை பேர் அதற்கு கரெக்டா ஆன்சர் பண்ண முடியுதுன்னு நினைச்சு பாருங்க. பண்ணிருக்கவே முடியாது. ஏன்னா அத்தனையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட்டுக்கு உட்படாத கேள்விகள், ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி கேள்விகள். ஸோ இந்த மாதிரி வரும்போது சிக்கிக்கும். அப்ப நம்ம முதல்ல டெப்தா வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ரிப்பீட் பிராக்டிஸ் தான் நமக்கு அந்த டைம் சேவிங் என்ற விஷயத்த கொண்டு வரும். ஸோ அடுத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா அவுட் சோர்ஸ்லாம் போய் தான் ஆகணும். இன்னும் குரூப் 4 அப்படின்ற ரேஞ்சை தாண்டி அடுத்தடுத்து ஓகேவா ஒரு நம்ம இப்ப குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து குரூப் 2 எழுதுற அளவுக்கு வந்து அதற்கு தயாராகும். குரூப் 2 குரூப் அந்த அளவுக்கு தயாராகணும் அப்படின்னா ஜிஎஸ் அப்படின்றது நமக்கு வரக்கூடிய கேள்விகள் அப்படின்றது நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் குரூப் 4க்கு புக்லயே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்றது கிராஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அப்ப என்ன அவுட் சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அவுட் சோர்ஸ் புக் இருக்கு. இப்ப வெங்கடேசன் அவருடைய புக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான புக். ஏன்னா அதுல இருந்து கேள்விகள் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி புக்ஸை நீங்க தேடி படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஜிஎஸ் வகையில உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இப்படியெல்லாம் பண்றது ஒரு பக்கம். ஸோ இப்படி பண்ணோம், இப்படியெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா தமிழ்ல அடிச்சிடலாம், ஒரு 85 அப்படின்ற ரேஞ்சுக்கு அடிச்சிடலாம். மேக்ஸ்ல வந்து ஒரு 23 25, அது கேள்விகளுடைய இதை பொறுத்தது, நீங்க பண்ணக்கூடிய அந்த பிராக்டிஸை பொறுத்தது. அப்புறம் ஜிஎஸ்ல ஒரு 55 to 60 அடிக்கிறோம் நீங்க, அப்போ ஒரு நல்ல கட் ஆஃப் அப்படின்றது நமக்கு வரும். அப்ப அடுத்தது என்ன? தமிழ் பிளஸ் மேக்ஸ் பிளஸ் ஜிஎஸ். அப்ப இன்னொரு கொஸ்டின் மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த 180 அப்படின்ற ஒரு இல்ல 170, ஓகேங்களா? 170 160 எப்படியா வச்சுங்க, 160 170 180, அது வந்து அது ஒரு பர்சனுடைய இதை பொறுத்து, ஸ்டூடெண்ட்ஸ் இதோட பொறுத்து. அப்ப அதை எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் எக்ஸாம் எழுதுனதுல நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் 200 கேள்விகளும் படிச்சு பார்த்து அதற்குண்டான டைம் எடுத்து யோசிச்சு ஆன்சர் பண்ணீங்க? 200 கேள்விகளும் உங்களால முழுமையா படிக்க முடிஞ்சதா? படிச்சு அந்த கேள்வியை உள்வாங்கி அதற்கப்புறம் அதற்கான பதில் என்னன்னு பார்த்து உங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சதா? அதற்கு டைம் இருந்ததான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிச்சயம் இருந்திருக்காது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 90% அந்த அந்த இது வந்து சான்ஸ்ன்றது இருந்திருக்காது அப்படின்றது நிச்சயம் தெரியும். ஸோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 மணி நேரம் போதுமா? கொடுக்கக்கூடிய அந்த 3 மணி நேரம் தேர்வுக்கு போதுமான்னு பாத்தீங்கன்னா இப்படி கொஸ்டின் செட் பண்ணாங்க, யோசிச்சுதான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்னதான் எளிமையான தமிழ்ல கேள்விகள் எளிமை அப்படின்ற மாதிரி சொன்ன லாஸ்ட், அதாவது நம்ம எளிமைன்னு சொல்லக்கூடிய எல்லா வார்த்தையுமே அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, கம்பேர் டு குரூப் 4. ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின் ஈஸியா அப்படின்ற மாதிரி யாரும் சொல்ல வேணாம். கம்பேர் டு குரூப் 4க்கு இந்த கொஸ்டின் கொஞ்சம் மாடரேட்டா இருக்கு. ஓகேவா? அப்ப மாடரேட்டா இருக்குது அப்படின்றதாலேயே நம்ம வந்து குயிக்கா ஆன்சர் பண்ணிட முடியுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லாத்துக்குமே யோசிச்சு தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்குது. மேக்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு, ஜிஎஸ்க்கு யோசிச்சு தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப இத்தனையும் யோசிச்சு பண்ணும்போது 3 மணி நேரம் அப்படின்றது பத்த மாட்டேங்குது. அப்ப எவ்வளவு நேரம் தேவைப்படுது? 3.5 மணி நேரம் இருந்தாதான் கண்டிப்பா அந்த 200 கேள்விகளும் படிச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படின்றது வரும். நமக்கு 3.5 மணி நேரம் டைம் கொடுப்பாங்களா? தெரியாது. அப்ப இருக்கக்கூடிய 3 மணி நேரத்துல இந்த 200 கேள்விகள் நம்ம அட்டன் பண்ணணும், படிச்சு பார்த்து அட்டன் பண்ணணும்னா இது கூட தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் இது கூட நீங்க சேர்ந்து படிக்க வேண்டியது டைம் மேனேஜ்மெண்ட். அப்ப டைம் மேனேஜ்மெண்ட்ன்றதை நீங்க படிச்சுதான் ஆகணும். டே 1ல இருந்து படிச்சாகணும். அட்டன் பண்ற ஒவ்வொரு கொஸ்டினையுமே எவ்வளவு டஃப்பான கொஸ்டினா இருந்தாலும் அந்த 3 மணி நேரம்னா 3 மணி நேரத்துல முடிக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப் நீங்க எடுத்துக்கிட்டே வரணும். அதை நீங்க செல்ஃப் ஸ்டடி போட்டு பாருங்க, அகாடமியில் படிங்க, இல்லை யூடியூப்ல வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டு பாருங்க, யார்கிட்ட பண்ணீங்கனாலும் ஓகே. ஆனா நீங்க டே 1ல இருந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்ற விஷயம். அதை நீங்க ஃபாலோ பண்ணாமையே வந்து படிச்சுட்டு இப்ப 10 மாசம் இருக்குன்னு வைங்களேன். இப்ப அக்டோபர் ஸ்டார்ட் ஆகுது, நாளையில இருந்து படிக்க ஆரம்பிக்கீங்க. அக்டோபர் 1 நாளையில இருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. எக்ஸாம் அடுத்த ஆகஸ்ட் வருது வைங்க, ஆகஸ்ட் செப்டம்பர்ல வருதுன்னு கூட வச்சுக்கோங்க. அப்ப கிட்டத்தட்ட நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10-11 மாசம் இருக்கு. இந்த 11 மாசமும் இது இந்த படிக்கிற தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க கொடுத்துட்டே போய் இந்த 3 மணி நேரத்துக்கு அதுக்கு தரமான கேள்விகளா இருக்கணும். ஏப்ப சப்பியான கொஸ்டின் எடுத்து ஒன்லைனர் மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அப்ப அந்த 3 மணி நேரம் 2.5 மணி நேரத்திலே முடிச்சிடலாம். எப்படி இப்ப டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் செட் பண்றாங்களோ அந்த மாதிரி தரமான கேள்விகளை நீங்க 3 மணி நேரத்துக்குள்ள அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான் அந்த எக்ஸாம் ஹால்ல அந்த 3 மணி நேரத்துக்குள்ள எல்லா கேள்விகளையும் படிச்சு யோசிச்சு ஆன்சர் பண்ற அளவுக்கு நம்மள தயார்படுத்திக்க முடியும். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கீ டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல டைம் மேனேஜ்மெண்ட்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளவுதான் வந்து டெஸ்ட் போட்டு பார்த்து எவ்வளவுதான் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாமே எனக்கு தெரியும்னு நீங்க நினைச்சிட்டு எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்தாலும் கண்டிப்பா உங்களால நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மார்க் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா அதற்கு உங்களுக்கு டைம் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்ப அது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. ஸோ இப்ப குரூப் 4 படிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்? படிக்கலாமா வேணாமா? இவ்வளவு குழப்பங்கள் இருக்கே, படிக்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அடுத்தடுத்த நிலைகள்ல அவங்க போறாங்க. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு,
அக்டோபர்ல எண்டில் குரூப் 4 ரிசல்ட், நியூ இயர் டிசம்பர் எண்டில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் சொல்லியாச்சு. அப்போ அடுத்து அவங்க ஆனுவல் பிளானர் விடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. நீங்க இதை யோசிச்சுக்கிட்டு இதை எப்படா இப்படி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த குழப்பத்திலேயே இருந்தீங்க அப்படின்னா நாட்கள் தான் கடந்து போகும். ஓகேங்களா? ஸோ அக்டோபர் முடியும், நவம்பர் முடியும், டிசம்பர் முடியும். டிசம்பர் முடியும் போது ஆனுவல் பிளானர் இருந்துச்சுன்னா அப்புறம் உடனே ஓகே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சு அப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க இழக்க போறது அப்படின்றது 3 மாதம். ஓகேவா? 3 மாசம் அப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு வேஸ்டா போயிடும். அப்ப என்ன பண்ணணும்? டச்லயே இருக்கும். நம்ம படிச்சுதான் ஆகணும். படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் அந்த விஷயங்கள் தொடர்ந்து நமக்கு நினைவுல இருக்கும். ஒரு 3-4 மாசம் கேப் விட்டுட்டு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு புதுசா இருக்கும். மேக்ஸ் எல்லாம் டோட்டலா புதுசா இருக்கும். ஓகேங்களா? பார்த்துக்கிட்டே இருக்கணும். மேக்ஸை ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து மேக்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கும். தமிழும் அப்படித்தான். எல்லா விஷயங்கள் ஜிஎஸ் உட்பட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலரா அந்த டச்ல இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது எளிமையா இருக்கும். ரிப்பீட்டடா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நீங்க இன்னும் வந்து அதுல எக்ஸ்பர்டைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப எதை படிக்கிறது அப்படின்னா புக்கு தான் வந்து அச்சாடிங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுனால புக்கு டோட்டலாகவே வந்து வேஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. புக்கு வந்து ஒரு அச்சாணி. ஓகேங்களா? அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் இந்த அவுட் ஆஃப் புக் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 7ல இருந்து நம்ம தமிழுக்கு நம்ம எடுத்து போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 22 கேள்விகள் யூனிட் 7 பகுதியில இருந்து மட்டுமே வந்து புத்தகத்துல இருந்து எடுத்துருப்பாங்க. அதை தாண்டியும் வந்து இலக்கண விதிகள் நீங்க நல்லா புரிஞ்சிருந்தீங்கன்னா, அதாவது வெறுமனே வந்து புக்ல இருக்கக்கூடிய அந்த இதுலயே போர்ஷன்லயே நீங்க போகாம இலக்கணத்தை வந்து 6 பகுதியா பிரிச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த இலக்கண விதிகள் நீங்க அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் இலக்கண கொஸ்டின்ஸ்க்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அப்ப இலக்கணத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இலக்கணத்தை எப்படி நீங்க படிக்கணும்? எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், பொது இலக்கணம் அப்படின்ற மாதிரி அணியை வந்து இலக்கணத்தை வந்து இந்த 5 இலக்கணமா பிரிச்சு நீங்க படிக்கணும். பிளஸ் அந்த பொது இலக்கணத்தோட சேர்த்து 6 இலக்கணமா நீங்க படிச்சீங்க அப்படின்னா இலக்கண விதிகள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த இலக்கண விதிகள் சார்ந்து புத்தகத்துல இல்லாம புத்தகத்துல பேஸ் பண்ணி அவங்க ஒரு கொஸ்டின் அந்த கான்செப்ட்ல ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு நமக்கு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல வச்சாலும் உங்களால அதற்கு ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா இந்த இலக்கண விதிகள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சாதாரண குரூப் 4 எக்ஸாமுக்கு நான் இலக்கண விதியெல்லாம் தெரிஞ்சுட்டு போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா அது கரெக்ட் தான், நியாயம் தான். பட் நமக்கு சிலபஸ் அது அப்படிதான் இருக்கு. ஸோ நமக்கு சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை நம்ம கவர் பண்ணி போய் தான் நம்ம எக்ஸாம் எழுத முடியும். அப்படி இருக்கும்போது இலக்கணம் அப்படின்றது அடிப்படையா இங்க மெயினா இருக்கு. 85 கேள்விகள் உங்களுக்கு இலக்கண கேள்விகளா இருக்கு. அதுலதான் இந்த கலைச்சொற்கள் அப்படின்ற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மார்க் அதுல கவர் ஆகுது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 70 சொற்கள் இலக்கணம் சார்ந்து இந்த மரபு தொடர்கள் சார்ந்து கேள்விகளா தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இலக்கண விதிகளுக்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை கான்செப்ட் ஓரியன்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இலக்கண விதிகள் சார்ந்த கொஸ்டின்ஸ்க்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இப்படிதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எதை பத்தி யோசிக்காதீங்க. ஸோ புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் எதை நீங்க படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல வரும். ஓகேங்களா? நம்மளுடைய ஸ்கெடியூல் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கெடியூல் அப்படின்றது வரும். அது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயதசமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீடைல்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? ஒரு வீடியோ வரும். அதுல முழுமையான வீடியோ அதாவது வந்து நீங்க எப்படி படிக்கணும் என்ன இது அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே அதுல அந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. புத்தகத்துல இருந்து ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ வேஸ்ட் பண்ண வேணாம், நாட்களை வேஸ்ட் பண்ண வேணாம். போன நாட்கள் திரும்ப வராது. ஓகேவா? அதனால ஸ்டார்ட் பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லபடியா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.